ஒரு ஆண் எத்தனை முறை எத்தனை பெண்ணோடு வாழ்ந்தாலும் அவன் பரிசுத்தவான் என்று பேசும் உலகத்தான் ஒரு பெண் ஒரு ஆணோடு ஒரு முறை காமத்தில் கலந்து விட்டான், அப்போதே அந்த பெண் தனது பவித்திரத்தை பறிகொடுத்து விட்டாள் என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் நிலவை போல் வளர்வதும் தேய்வதுமாக மாதந்தோறும் மாதவிடாய் கொண்டு மங்கை மலராய் உதித்து பூப்பதாக அவள் தனது புனிதத்தை எப்போதும் புத்தம் புதிதாகவே வைத்திருக்கின்றாள் என்பதை உணராமல் இருக்கின்றார்கள். அத்தகைய பெண்ணை எத்தனை பேர் எத்தனை முறை மணந்தாலும் அவள் அத்தனை முறையும் தன்னை பத்தினியாய் பரிசுத்தமாக்கும் பவித்திரத்தை பெற்றிருக்கின்றாள் என்பதே உண்மை. இதை உணராமல் பெண்ணை வேசி என்றும் கற்பிழந்த தாசி என்றும் தூற்றுவது அந்த பெண்ணில் பிறந்த உன்னையும் என்னையும் இழிவுபடுத்துவதாகும். அதற்காகத்தான் திருவள்ளுவர் ஒரு பெண்ணை மதியாக்கி பல விண்மீன் திரளை அவளுக்கு பதியாக்கி மதியும் மடந்தை முகுணம் அறியா பதியின் கலங்கிய மீன் என்று சொல்ல